தோட்டத்துல மேயற நமக்கு பிடிச்ச வெடக்கோழியா புடிச்சு அதுல சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் மட்டும் போட்டு விறகடுப்புல வச்சு பானையில ஜம்முன்னு செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குற நாட்டுக்கோழியை கிள்ளி சாப்பிடாம அள்ளி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க. இப்படிப்பட்ட அருமையான மெனுவை சிறப்பா பண்றவங்க தான் நம்ம கவந்தப்படி டு சித்தோட ரோட் தம்பிக்கலைன் கோயில் பிரிவு வாய்க்கால்மேட்ல இருக்கிற பச்சைக்கிளி ஹோட்டல். வெட்டக்கோழி ஆவி பறக்க செஞ்சு நம்ம டேபிள்ல கொண்டு வந்து ஜம்முன்னு வச்சாங்க. பானையிலே கொடுத்து அவங்களோட நாட்டுக்கோழியை இலையில போட்டு அப்படியே கை நிறைய எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வேறென்ன வேணும் நீ போதுமே. அப்படி இருக்குங்க. நல்லா சுட சுட இருக்கிற சாப்பாட்டுல பெனஞ்சு அடிச்சீங்கன்னா நல்லா காரசாரமா தரமா இருக்குங்க. நாட்டுக்கோழி தண்ணி குழம்ப சாப்பாட்டுல சேர்த்தி ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அவங்களோட தக்காளி ரசத்தோட 2 சிக்கன் பீஸை வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேற மாதிரி தரமா இருக்குங்க. எனக்கு பிடிச்ச பச்சை புளி ரசமும் சூப்பராவே பண்ணிருந்தாங்க. லாஸ்டா தாளிச்ச தயிரோட எண்டுகாடு போடுங்க, சிறப்பா இருக்கும். சீரக சம்பா அரிசியில நாட்டுக்கோழி பிரியாணியும் பண்றாங்க. பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஹாலும் ப்ரொவைட் பண்றாங்க. திருப்தியான சாப்பாடுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.